வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த டிஆர்பியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு, ஸோ டெட்டோடைய ரீரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டெட்டோடைய ரீரிசல்ட்டில் நிறைய பேர்த்துக்கு அந்த பாஸ் மார்க் வந்துட்டா அப்படின்றதுனால நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க ரீரிசல்ட்டால். ஸோ டெட்டோடைய ரீரிசல்ட்டில் இன்னும் நிறைய பேர்த்துக்கு திரும்ப மதிப்பெண்கள் மாற்றப்படுமா அப்படி என்ன ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ஆசிரியர்களுடைய நிரந்தர பணியிடங்களை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ டிஆர்பியில் பார்த்திங்கன்னா தற்சமயம் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த 1600 பணியிடங்களை உடனடியாக இருப்ப போகிறாங்க. ஸோ இந்த திரும்ப பெறப்பட்டதாக அந்த டெட்டோடைய பாஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது, இதில் என்ன குழப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்க ரீகால் பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்களா ரிசல்ட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாத்தையுமே நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 16/10 அன்னைக்கு வெளியிடப்பட்டு ஒளிக்குறி மதிப்பெண் OMR வழிகளாக எழுதப்பட்டது. ஸோ மேற்படி இந்த நியமன தேர்வுக்கு 47,000 பணிநாடுவர்கள் விண்ணப்பித்தனர் ANB. அதில் 42,000 பேர் தேர்வு எழுதினர். ஸோ ANBக்கான தற்காலிக விலைக்குடிப்பு என்டேட்டிவ்களை தொடர்ந்து அதன் மீதான ஆட்சேபனைகள் 5/1/2026 முதல் 13/1/2026 வரை வெளியிடப்பட்டது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர், டூரிசம், மெரைன் பயாலஜி, வைல்ட்லைஃப் பயாலஜி போன்ற பாடத்திட்டங்களை தவிர்த்து மதிப்பீட்டு பணிகள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேற்கண்ட 5 பாடங்களுக்கு 23/3/2026 அன்று சான்றிதழ் சரிபார்ப்பும் 24/3/2026 அன்று நேர்காணலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அறிவித்த மேற்காணும் பாடங்கள் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல்களை திருத்தம் செய்து தற்பொழுது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றத திருத்தியிருக்காங்க. ஸோ திரும்பப்பட்ட அறிவிப்பு பார்த்திங்கன்னா என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டெட்டோடைய பாஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீகால் பண்ணியிருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரல, அந்த இதை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டுருக்காங்க. எனக்கெல்லாம் ரிசல்ட்டே வரல சார், திரும்ப பெற்றதா டெட் ரிசல்ட்டு 60 மார்க் இனி தேர்ச்சி இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ டெட்டாசிரியர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அந்த 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை இருக்குது. அனைத்து கம்யூனிட்டிக்குமே இது பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இல்லை, அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற கோரிக்கை வர இருக்குங்க. ஸோ டெட்டு பாஸ் பார்த்திங்கன்னா இனி எல்லா கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் என்ற பேசிக் கொண்டு வருவாங்க அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ டிஆர்பியில் பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த விட்ரா செய்யப்பட்ட டெஸ்ட் மார்க்களால் நிறைய ஆசிரியர்கள் இப்போ குழம்பி போயிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நிரந்தர பணியிடம் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு குழம்பி போய் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்களுடைய நிரந்தர பணியிடங்களுக்கு உண்டான தற்சமயம் ஒரு ப்ரைவேட் அறிவிப்பு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அரசு உடைய பணி சேலரி தான் வரும். என் பள்ளியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்கள். ஸோ விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா அனுப்பணும். 10/3 தான் டெட்லைனு. எந்த இடத்துக்கு விண்ணப்பங்கள் அனுப்பணும் அப்படின்றத பற்றி அவங்க தெளிவாக பத்தமடை என்ற இடத்துக்கு ராமஷேயர் இந்த பள்ளியில் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நிரப்பப்படவுள்ள பணியிடம் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப BA பட்டதாரி சமூக அறிவியல், ஹிஸ்ட்ரி, BEd, டெட்டு, ஆதி திராவிடர், அருந்தர், SCA. ஸோ முதன்மை கல்லூரியின் அலுமுறை செயல்முறையில் இது பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர்களை எடுத்துக்குவாங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவிய ஆசிரியர் 10th TTC டிராயிங் படிச்சிருக்கணும், ஆதித்தருடர் அருந்ததியர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் எல்லாமே அரசு விதிகளின்படி ரூபாய் 65க்கான போஸ்ட் அந்த ஸ்டாம்ப் ஒட்டிய சுய விலாசமற்ற உரையுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய பயோடேட்டா அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராமஷேயர் மேல்நிலைப்பள்ளி பத்தமடையர் 627453 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். கடைசி நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 10/3/2026க்கு முன்னாடி அனுப்பி வச்சுக்கோங்க. நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வில் மீண்டும் கூட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல் 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங்கும் போட போகிறாங்க. எப்போன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சிறப்பு டெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் ஃபெயிலாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.